Hi guys, welcome back to our channel Beauty by Navi. So ரொம்ப நாள் கழிச்சு நம்ம YouTube சேனல்ல ஒரு வீடியோ போட போறேன். So இந்த வீடியோ என்னவா இருக்கும்ன்ற டைட்டில்லே பார்த்திருப்பீங்க. So டைட்டில்ல வந்து என்ன கொடுத்துருக்கோம் அதை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். So நீங்க மேக்கப் கத்துக்கணும், உங்களுக்கு மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மேக்கப் கத்துக்கணும் ஆனா பட்ஜெட் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சிம்பிளா நான் இது பண்ணுங்க அது பண்ணுங்க என்கிட்ட கிளாஸ் கத்துக்கோங்கன்னு சொல்ல போறது கிடையாது. அதை தவிர என்னெல்லாம் பண்ணா உங்களுக்கு மேக்கப் நாலேஜ் கிடைக்கும்ன்றதை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். மேக்கப். ஸோ நானே இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் மேக்கப், ஒரு ப்ரௌன் ஸ்கின் மேக்கப்னு இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த லுக் கிரியேட் பண்ணேன். அண்ட் மறக்காம இந்த லுக் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பார்க்காதவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் யாரும் தெரிஞ்சிருக்காது. என்னோட நேம் நவீனா காசி. நான் வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் வந்து யூடியூப்லயும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போடலனாலும் அப்பப்போ வந்து தலையை காமிச்சிட்டு போற அளவுக்கு நான் மேக்கப் வீடியோஸ் அண்ட் ஹால்ஸ், அந்த மாதிரி குக்கிங், அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ற மாதிரி இந்த யூடியூப் சேனல்ல வந்து நான் போட்டுட்டே இருக்கேன். யூடியூப்பை விட்டு போகணும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். பட் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஒரு டைம்ல வந்து எங்க நம்மளும் பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா, யூடியூப்ல வந்து நம்மளும் ஒரு ரெகக்னிஷன் நம்மளுக்கு கிடைக்காத, நம்மளோட ஒர்க்குக்கு இல்ல யூடியூப் வழியா நான் வந்து ஏர்ன் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. ஸோ அதனால வந்து யூடியூபை குவிட் பண்ணாம ரொம்ப நாளா இந்த சேனல் வச்சிருக்கேன். அண்ட் என்கிட்ட வந்து ஒரு 2600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாரும் முன்னே ஏறி ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வராங்களோ அப்பத்துல இருந்து நான் வந்து நிஜமாவே ஃபுல் டைமா யூடியூப்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் நான் வந்து யூடியூப்ல கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வீடியோஸ் என்னால் எப்போ முடியுதோ அப்போ வந்து போட்டுட்டே போறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மேக்கப் கத்துக்கணும், யாருக்கெல்லாம் வந்து மேக்கப் கத்துக்கணும்னு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு மேக்கப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ மேக்கப் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? சும்மா வந்து லிப்ஸ்டிக் போடுறது, காஜல் போடுறது, ஐலைனர் போடுறது, எல்லாமே மேக்கப் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வீட்டில் திட்டுவாங்க, மேக்கப்னு சொன்னா மேக்கப் பண்ணிட்டு மினிக்கிட்டு தெரிய போறியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்படி வாங்கி இப்படி விட்டுடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் மேல பேஷன் ஜாஸ்தியா இருக்கு, உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்த நான் வந்து ப்ரொஃபஷனா எடுத்து நான் வந்து மணி ஏர்ன் பண்ணோம், அதுல இருந்து நான் பிசினஸா அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதையே நான் என் லைஃப் லாங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மேக்கப்ல அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஸ்டிச்சிங்கா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், குக்கிங்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் லாங் இந்த விஷயத்த என்னால பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிற விஷயத்த ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது வந்து பிடிக்கும் ஆனா பண்ணணும், ஆனா உங்களால பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற சில விஷயமும் இருக்கு, என் லைஃப்லயும் இருக்கு. ஸோ அதை நீங்க ப்ரொஃபஷனா எடுத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு தடுமாறி மேலே ஏறி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுல வந்து உங்களால பண்ண முடியாத பேக்கப் வரும்போது அதுல நீங்க பின்வாங்கும் போது என்ன ஆவீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நீங்க உடஞ்சு போயிருவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எதை நீங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் எடுத்து பண்ண போறீங்க. நான் வந்து மேக்கப் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. என்னால் ஸ்டிச் பண்ண முடியும், ஸ்விங் பண்ண முடியும். யூடியூப் பார்த்து நான் நிறைய ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், கிளாஸஸும் போயிருக்கேன். ஸோ என்னோட பொண்ணுக்கு எனக்கு நான் வந்து டிசைன் பண்ணிக்குவேன், என்னோட சிஸ்டர்ஸ்க்கும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஆனால் அதை வந்து நான் என்னோட பிசினஸா எடுத்துட்டு போக விரும்பல. என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏன் நீ வந்து இதை பிசினஸா எடுக்கல அப்படின்னு கேட்டப்போ நான் தெளிவாக அவங்க கிட்ட எல்லாம் சொன்னது என்னன்னா, ப்ரொஃபஷன் எது சூஸ் பண்ணணும், பேஷனா எதை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ என்னோட பாடி கண்டிஷன், என்னோட வீட்டு சூழ்நிலை, எனக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, இவ்வளோ என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதெல்லாம் பொறுத்து பார்த்தா என்னால் மேக்கப்பை லைஃப் லாங் பண்ண முடியும், சிரிச்சுட்டே பண்ண முடியும். ஸோ இதனால தான் நான் மேக்கப் வந்து ப்ரொஃபஷனாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம என்ன பேச வந்தோமோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்கப் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு மேக்கப்பில் அல்லாதியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் உங்களால் இப்போ இருக்கிற மேக்கப் கோர்சஸ்க்கு ஃபீஸ் கட்டி உங்களால் படிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது யாரு கம்மியான காசுல சொல்லி தராங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம கத்துக்கலாம், நம்ம கத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பு. நான் சொல்றேன், அதை செய்யவே செய்யாதீங்க. உங்ககிட்ட இப்போ ஒரு 50,000 rupees தான் இருக்கு, ஆனா நீங்க வந்து ஒரு மென்டாரை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டே வருவீங்க, ஒருத்தவங்களோட பேஜ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நோட் பண்ணிட்டே வந்திருப்பீங்க, அவங்க ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டே இருந்திருக்கும். அதனால நம்ம கிளாஸ் போனா இவங்க கிட்ட தான் போகணும், கண்டிப்பா நம்ம கிளாஸ் ஒன்று சேர்ந்தா இந்த மேடம் கிட்ட தான் நம்ம கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்களோட ஃபீஸை போய் நீங்க என்கொயர் பண்ணும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி 50,000 சொன்னவங்க நீங்க 50,000 ரெடி பண்ணிட்டு போய் கேட்டதுக்கு அப்புறம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், இல்ல அதே ஃபீஸா கூட இருக்கலாம். ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸும் வாங்கணும் அப்படி ஏதாவது சொல்லும் போது உங்களுக்கு அமௌண்ட் பத்தாம இருக்கும், நீங்க அதை ஹோல்டுலயே வச்சிருப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி நீங்க ஒரு தடவை யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஹோல்டுல வைக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு மாசம் அதை ஹோல்ட் பண்ணும்போது, ஏன் ஒவ்வொரு நாள் அதை ஹோல்ட் பண்ணும்போதும் உங்களோட மைண்ட்ல ஏன் அதை ஹோல்ட் பண்ணுன்ற ரீசனும், இத்தனை நாள் நம்மளால அந்த விஷயத்த இல்லாம இருக்க முடியுதேன்ற ரீசனும் உங்க மைண்ட்ல பதிவாக ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி உங்க மைண்ட்ல வந்து பதிய ஆரம்பிச்சிருச்சுன்னா மேக்சிமம் என்ன ஆகும், மேக்கப் கத்துக்கலனாலும் நம்மளால பண்ண முடியுது, நம்ம வீடியோஸ் பார்த்தே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 50,000 நீங்க சேர்த்து வச்சதையும் ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்னு செலவு பண்ணிடுவீங்க. உங்களால ப்ரொஃபஷனலா ஒரு கிளாஸ் போய் கத்துக்க முடியாது. மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கலாம். எப்பன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிகினர் லெவலை தாண்டிட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மேக்கப்ல நான் 3 விதமான லெவல்ஸ் வச்சிருக்கேன், பிகினர், இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் லெவல். ஸோ நான் வந்து இப்போ இந்த இன்டர்மீடியேட்ல இருந்து அட்வான்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஸோ நான் பிகினரா இருக்கும் போது நிறைய தப்பு பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை வந்து எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணேன், தேவையா தேவையில்லாததானே தெரியாது.
போவேன், கடைக்கு போனா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நான் அந்த சேல்ஸ் கேர்ள் சொல்றதை பார்த்து நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காக நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். அதெல்லாம் வந்து சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம 700 800 கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனா அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 200 கூட இருக்காது. ஏன்னா ரொம்ப ஃபர்ஸ்டான ப்ராடக்டா இருக்கும், அதுல சொன்ன வேலையை அந்த ப்ராடக்ட் பண்ணாது. அந்த மாதிரி என்னோட வேனிட்டியில நான் ஒரு டப்பாவே சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ பிகினரா இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பட்ஜெட், உங்களோட கோலை வந்து தெளிவா செட் பண்ணிக்கோங்க. பிகினர் ஸ்டேஜ்ல யார்கிட்ட படிக்க போறீங்கன்றத முக்கியமா வந்து ஒரு பேரே வச்சுக்கோங்க. நான் இவங்க கிட்ட தான் மேக்கப் படிக்க போறேன், இல்லையா ஒரு 2 பேரை சூஸ் பண்ணுங்க. இவங்க ஒரு பட்ஜெட்டடா சொல்லித்தர ஒருத்தவங்க, இன்னொன்னு ஃபுல்லா நான் படிக்கணும், கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட் இதெல்லாம் நீங்க வச்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட் எதுக்கு? நீங்க மேக்கப் பண்ணும்போது யாரும் நீங்க கவர்மெண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களான்னு உங்களை கேட்க போறது கிடையாது. ஆனா கவர்மெண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது, ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லோன் வேணும்னா இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க வந்து லோன் அவைல் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மேஜரா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு லோன் எல்லாம் எடுக்க தேவையில்லை, என்னால ஓனா ஒரு ஸ்டுடியோ லோன் எல்லாம் இல்லாம நான் சேவிங்ஸ்லேயே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்டிபிகேட் இல்லாமையே கூட நீங்க வந்து நார்மலா மேக்கப் கத்துக்கிட்டு உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு நீங்க தானாவே உங்களோட மேக்கப் ஜர்னில முன்னாடி வரலாம். ஸோ பிகினரா இருக்கும்போது உங்களோட மென்டார் யாரா இருக்க போறாங்கன்னு சூஸ் பண்ணுங்க. அவங்களோட ஃபீஸ் டீடைல்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க கிட்ட நீங்க வந்து கிளாஸ் சேர போறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ஸ் தனியா நான் வாங்கணுமா, நீங்க ப்ராக்டிஸ்க்கு கொடுப்பீங்களான்றதை கேட்டுக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளவா இருக்கும், அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு ஆகும், என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்க சொல்றாங்கன்றதுக்கு தனியா பட்ஜெட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஒரு 6 மந்த்ஸா காசை கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணுங்க. இல்ல உங்களால வந்து 1 lakh கட்டியோ இல்ல 50,000 கட்டியோ 40,000 கட்டியோ கிளாஸ் படிக்க முடியாது அப்படின்னா அதுக்காக நார்மலா சும்மா வந்து பேருக்குன்னு கிளாஸ் எடுக்கணும்னு எடுக்கிறவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணாதீங்க. நான் யாரையும் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களே பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சு கடகடன் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுக்கே அது மேக்கப்ல வந்து அவங்களே ஒரு இன்டர்மீடியேட் வரைக்கும் வந்திருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்கன்னா அவங்களால வந்து அவ்வளவா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியாது. அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், எல்லாத்த பத்தியும் தெரியும், ஆனா நீங்க கேட்கிற டவுட்ஸ்க்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு சரியா உங்களை கிளியர் பண்ணி உங்களை கொண்டு போக முடியாத அளவுக்கு இருக்கும். உங்களுக்கும் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகாமையே நீங்க வந்து படிச்சுட்டு வெளியில வர மாதிரி இருந்தீங்கன்னா திருப்பியும் நீங்க அப்கிரேட் கிளாஸ் எங்கேயாவது போற மாதிரி இருக்கும். மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வரும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட டெக்னிக்ஸ் நம்ம கத்துக்கணும்னாலும் அவங்க கிட்ட நம்ம போய் அதை கத்துக்கிறதுக்கு நம்ம அவங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணி தான். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிகினரா இருக்கீங்கன்னா கிளாஸ் ஜாயின் பண்றதை பத்தி யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மென்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன பட்ஜெட்ல உங்களால படிக்க முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க மென்டர் எந்த இடத்துல நீங்க படிக்க போறீங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். இல்ல ஆனா அதுக்காக நீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் மேக்கப்பே இப்ப சிலர் ஆன்லைன் கிளாஸ்ல எடுக்கிறாங்க. 12 days மேக்கப் ஆன்லைன் கிளாஸ், 10 days மேக்கப் ஆன்லைன் கிளாஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆன்லைன்ல மேக்கப் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கோ நீங்க கொடுக்க போற காசுக்கோ நான் சொல்றேன் ₹1 கூட பிரயோஜனம் இருக்காது. ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம்னு போவீங்க. ப்ராடக்ட் நாலேஜ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ப்ராடக்ட் நாலேஜ், ப்ராடக்ட் லிஸ்ட் வேற, ப்ராடக்ட் நாலேஜ் வேற. ப்ராடக்ட் லிஸ்ட்னா இந்த நோட்ல இப்படி காமிச்சு இது இல்ல எல்லா இருக்கிற ப்ராடக்ட்டையும் வாங்குங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். நீங்களும் வாங்கிடுவீங்க. எந்த ப்ராடக்ட் எதுக்கு போகணுன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் நாலேஜ் நீட்டா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இதுக்கு போடணும் அப்படின்னா இது நீங்க நேர்ல போய் கிளாஸ்ல அந்த ப்ராடக்ட்டை தொட்டு ஃபீல் பண்ணி டெக்ஸ்சர் உணர்ந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் மண்டையில கரெக்டா தங்கும். ஸோ அதே மாதிரி நீங்க ஸ்கின் டெக்ஸ்சர் தெரிஞ்சுக்கணும், ஸ்கின் அனலைஸ் பண்றது தெரிஞ்சிருக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்கின் கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரெண்ட் ஷேடு, கூல் டோனா வார்ம் டோனா இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிறதுலாம் நீங்க நேர்ல ஒருத்தர் உட்கார வச்சு பார்த்து பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க வந்து அதையே நீங்க வந்து ஈஸியா எடுத்து நான் ஆன்லைன் கிளாஸ்ல பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ன்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ தான். பிராக்டிக்கல் இது வந்து நம்ம பிராக்டிக்கலா ஒர்க் பண்ண போறோம். நம்ம வந்து ஐடி ஜாப் பண்ண போறது இல்ல, சிஸ்டம்ல உட்காந்து மேக்கப் பண்ண போறது இல்ல, எடிட் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி எடிட் பண்றது பார்த்து காப்பி பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்குலாம் இது வந்து ஆன்லைன் ஜாப்ல பண்றது ஓகே. ஆனா மேக்கப்ன்றது நம்ம கிளைண்ட் கிட்ட நேரடியா போறோம், ஆன் ஸ்பாட்ல பேமெண்ட் வாங்குவோம், ஆன் ஸ்பாட்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் இல்லாம நம்ம நேரா ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ்ல சும்மா டெமோ பார்த்துட்டோம், நம்ம அந்த டெமோவை பார்த்து வீட்டுல பண்ணிட்டோம், கரெக்ஷன்ஸ் தெரியாம நேர போய் ஒரு பிரைட் அட்டன் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க சொதப்பிடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் 2 இடத்துல நீங்க லக்கியா ஃபீல் பண்ணி ஏதோ நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு டவுட்னு வரும்போது உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு ஹரிபரியில நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக நீங்க ஆன்லைன் கிளாஸை ப்ரொஃபஷனல் கிளாஸா எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் மேக்கப் கத்துக்க போற பிகினர்ஸா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேக்கப் கிளாஸ் ஆன்லைன்ல படிக்காதீங்க. கண்டிப்பா ஆஃப்லைன் கிளாஸ் எடுங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிகினர் லெவல்ல நீங்க கத்துக்கிறதுக்கு கரெக்டா நீங்க ஒரு 10 days to 15 days கத்துக்கிட்டீங்கனாலே போதும். 15 daysல உங்களால மேக்ஸிமமா வந்து இதுதான் மேக்கப், இதுதான் ஸ்டெப்ஸ், இப்படி பண்ணணும்ன்றத உங்களுக்கு அவுட்லைனா டீடைலா சொல்லி கொடுத்துருவாங்க. அவுட்லைன்ல இருந்து அந்த டீடைலை நீங்க படிச்சுக்கும் போது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண டிஃப்ரெண்ட் ஸ்கின்னோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா எல்லா ஸ்டெப்ஸும் எல்லா டிஃப்ரெண்ட் இதுவும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
ஸோ வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எத்தனை ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. டிக் பண்ணி இதெல்லாம் நீங்கள் போகிற மேக்கப் கிளாஸில் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்போ கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பிகினர் கிளாஸ் முடிச்சிட்டீங்க, ஒரு 6 months ஒரு 3 months நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும், ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கும், நீங்கள் வேனிட்டி வச்சிருப்பீங்க, ப்ரஷ் நாலேஜ் இருக்கும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யார் யாருக்கு போகணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து மெயினாக நான் சொல்றது உங்களுக்காக தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியணும், எப்படி இந்த கட் க்ரீஸ் பண்றாங்க, எப்படி இந்த டபுள் கட் க்ரீஸ் பண்றாங்க, எப்படி இந்த ஹாலோ ஐஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எப்படி விங் லைனர் கிரியேட் பண்றாங்க, இந்த மாதிரி எப்படி கட்ஸ் கொடுக்குறாங்க ஃபேஸ்ல, இந்த மாதிரி எப்படி பிரான்சர் டெக்னிக்ஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி எப்படி டபுள் சின் கவர் பண்றாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கண்டிப்பா அப்போ வந்து நீங்க அப்கிரேட் பண்ற கிளாஸை நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல கூட பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பேசிக் தெரியும்ன்றப்போ நீங்க அடுத்த அப்கிரேட் கிளாஸ் எல்லாம் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி 3 days மாஸ்டர் கிளாஸ், 2 days மாஸ்டர் கிளாஸ், 1 days ஒர்க் ஷாப்னு நிறைய போடுவாங்க. ஸோ எந்த ஆர்டிஸ்ட் கிட்டனாலும் நீங்க மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நான் கூட அதே மாதிரி 1 day மாஸ்டர் கிளாஸ் என்னோட சரித்ரா மேம் கிட்ட அட்டன் பண்ணியிருந்தேன். அது வந்து அப்கிரேடுக்காக. ஸோ அந்த மாதிரி ஆனா நான் ஆஃப்லைன் கிளாஸ் தான் அப்பயுமே அட்டன் பண்ணேன். ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டா மேக்கப்னு வந்தாலே நான் ஆஃப்லைன் கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேனே. மற்றபடி நீங்க சாரி ட்ரெப்பிங்கா இருக்கலாம், பாக்ஸ் ஃபோல்டிங்கா இருக்கலாம், வேற ஹேர் ஸ்டைல் கிளாஸா இருக்கலாம். ஹேர் ஸ்டைல் கிளாஸ்க்குமே நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட இருக்கிற கிளாஸ் போறது தான் நல்லது ஆஃப்லைன் கிளாஸ்ல. மற்ற மாதிரி சாரி அதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்ல பார்த்து வீடியோஸ் வாங்கி கூட நம்ம ட்ரை பண்ணி கத்துக்கலாம். பட் தென் இந்த மாதிரி ரியல்ல நீங்க பண்ண போற முக்கியமான விஷயத்தெல்லாம் நீங்க ஆஃப்லைன்ல படிக்கிறது தான் நல்லது. அண்ட் வந்து வேற என்ன பண்ணலாம்னா, யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். இது எதுவுமே பண்ண முடியாது என்னால. எனக்கு ஆனா மேக்கப் கத்துக்கணும், என்னால வந்து காசு பே பண்ண முடியாது. யாராவது ஃப்ரீயா சொல்லி தந்தா நல்லா இருக்கும். நடக்காது. யாருமே உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா கத்துக்கிட்டு வந்த எல்லாருமே காசு கொடுத்து தான் கத்துட்டு வந்திருக்காங்க. எனக்குமே சரி, நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கு, யூடியூப்லயும் சரி, என்னோட வாட்ஸ்அப்லயும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, மேக்கப் கத்துக்கிட்டா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், மேக்கப் கத்துக்கிட்டா எனக்கு சரியா வரும்னு தோணுது அப்படின்ற மாதிரி என்னோட கசின்ஸா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா நான் அவங்க கிட்ட சொல்றது ஒரே விஷயம் தான், எனக்கு எந்த விஷயமும் ஃப்ரீயா வந்தது இல்லை. ஃப்ரீயா ஒரு விஷயம் உங்க கையில வருதுன்னா அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. எந்த விஷயமா இருந்தாலும் அது ஓசியில கிடைக்குதுன்னா அது லைட்டா தான் இருக்கும், வெயிட்டாவே தெரியாது. சோ ஒரு விஷயம் வெயிட்டா இருக்குதுன்னா தான் அதை கஷ்டப்பட்டு மேல தூக்குவீங்களே தவிர, லைட்டா இருக்குன்னா ஈஸியா தூக்கி ஈஸியா விட்டுடுவீங்க. அதுதான் கரெக்ட். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பிட்டை வேணும்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம், தனியா டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யாருக்கிட்டயும் எந்த ஒர்க்கையும் ஃப்ரீயா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. காசு கொடுத்து அந்த ஒர்க்குக்கான பேமெண்ட்டை கொடுத்து அந்த ஒர்க்கை வாங்கிக்கோங்க. அது மேக்கப்பா இருக்கட்டும், ஷூட்டா இருக்கட்டும், கொலாபா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், மாடலா இருக்கட்டும். அவங்க ஃப்ரீ கொலாப்க்கு வர்றாங்க, அவங்களும் பிகினர், நீங்களும் பிகினர். நீங்க வந்து ஒன்னா மியூச்சுவலா கொலாப் பண்ண போறீங்கன்னா அது வேற விஷயம். அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது இந்த ஃபீல்டுல உங்களுக்கு செட் ஆகாது, உங்களோட பேரும் நிலைக்காது ரொம்ப நாளைக்கு. ஸோ அதனால அதை நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ 10 steps ஆஃப் மேக்கப்னு சொல்லி நான் வந்து ஒரு ரீல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரீல் வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டே இருக்கு. ஸோ நீங்க யாராவது என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் அதை பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட அப்கமிங் ரீல்ஸ், டியூட்டோரியல்ஸ் எல்லாமே அதில் இன்ஸ்டன்டா அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்து சொல்ற மாதிரி நானும் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். மேகாஸ் 1-on-1 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க மாட்டேன், ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும் தான். செல்ஃப் க்ரூமிங் வேணும்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம். பட் அதுவுமே உங்களால வர முடியாதுன்ற சிச்சுவேஷன் தான். என்கிட்ட ஆன்லைன் கிளாஸோ ஆஃப்லைன் கிளாஸோ வேற வேற ரேட், அந்த மாதிரி பிரைஸ், அந்த மாதிரிலாம் நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். என்னோட நாலேஜ் எல்லா இடத்துலயும் நான் ஒரே மாதிரி தான் சொல்லி தர போறேன். ஸோ அதனால என்னோட ஃபீஸ் வந்து அதே நார்மல் பேக்கேஜ்ல தான் இருக்க போது. உங்களுக்கு யாராவது கிளாஸ் கத்துக்கணும், நார்மலான ஃபீஸ்ல கத்துக்கணும், எனக்கு வந்து எல்லாமே ஒருத்தர் உட்காந்து ABCDன்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துல போனா இங்கிலீஷ்ல பேசுவாங்க, ரொம்ப இங்கிலீஷ்ல சொல்லி தராங்க, அது நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழ்ல தெளிவா புரியுற மாதிரி சொல்லித்தர முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணுமா, அந்த மாதிரி ஏதாவது என்கொயரி இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், இங்கேயும் நான் பிளேஸ் பண்றேன். ஸோ நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸோ நீங்க கேட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க ஆனா வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை என்னால பண்ண முடியும். 1-on-1 கிளாஸா இருந்தாலும் சரி, குரூப் கிளாஸா இருந்தாலும் சரி, நான் சேம் ஃபீஸ் தான் வச்சு எடுப்பேன். ஏன்னா என்னோட நாலேஜ் நான் ஷேர் பண்ணும் போது கம்ப்ளீட்டா அது ஒருத்தருக்கா இருந்தாலும் 10 பேருக்கா இருந்தாலும் 50 பேருக்கா இருந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் வந்து எதையுமே வந்து ஒளிவு மறைவோட பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ ஓப்பனா தான் இருக்கும். என்னோட டியூட்டோரியல்ஸா இருந்தாலும் சரி, என்னோட யூடியூப் வீடியோவா இருந்தாலும் சரி, என் மனசுல நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் மறைச்சு வச்சாதான் நான் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னா நான் அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை. என் கூட சேர்ந்து என் கூட ஒர்க் பண்றவங்களும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட கூட இருக்கிற என்னோட கோ மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாரும் வளரணும்னு நினைக்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அதே மாதிரி தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்களையும் அதே மாதிரி சொல்லுவேன். ஜெல்லஸ் இருக்கலாம், காம்படிஷன் இருக்கலாம், அது ஹெல்த்தியா இருக்கிற வரைக்கும் தான்.
வெட்டிங் மேக்கப், உங்களோட வெட்டிங் மேக்கப்க்கு ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிரைடல் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம என்கொயரி கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு என்கொயரி பிளேஸ் பண்ணுங்க. டேட், லொகேஷன், எத்தனை ஈவெண்ட்டுக்குன்றதை சொல்லிட்டீங்கன்னா முன்னாடி நான் அந்த டேட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எந்த ஊரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும் கண்டிப்பா நான் வந்து மேக்கப் பண்ணுவேன். ஸோ இதுக்கான பேக்கேஜ் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ பேக்கேஜ் டீடைல்ஸ் நான் சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும்ன்றதையும் நம்ம நெகோஷியேட் பண்ணியும் பேசி ஒரு பிளான்ல நம்ம வரலாம். பிரைடல் கன்சல்டேஷன்ஸும் இருக்கு. முன்னாடியே நீங்க கன்சல்ட் பண்ணி என்ன லுக் வேணும், எதுக்கு எந்த லுக் போடணும், எந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும்னு முதற்கொண்டு நம்ம வந்து பேசிக்கலாம். ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் பிரைடல் கன்சல்டேஷன்ஸும் இருக்கு. அண்ட் நான் வந்து ஒரு பேக்கேஜ்க்கு மேல போறவங்களுக்கு நான் ஃப்ரீ ட்ரையல்ஸ் கொடுக்குறேன். இது வேற யாருக்காவது ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற யாருக்காவது இது வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக்கப் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா என்ன ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குன்னா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ மேக்கப் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சூட்டோட சூடா சீக்கிரமா கத்துக்கோங்க. ஆற போட்டுட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க. உங்க ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காகிறதும் இல்லாம காம்படிஷனும் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அதை மைண்ட்ல வச்சு நீங்க மேக்கப் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்டா எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வேணாலும் நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்க சீக்கிரமா உங்க காசை சேர்த்து வச்சு சீக்கிரமா கிளாஸ் போய் கத்துக்கோங்க. உங்களோட பிசினஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோட நம்ம பார்க்கலாம். Until then, Tata, take care, bye from Navi.